கதை கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் அதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ங்கிற புஸ்தகம் சொன்னேன் இல்லையா, அதில் நான் எழுதியிருந்தேன் மறக்கவும் வேண்டும் அப்படிங்கிற கதை. 2 கதை எழுதியிருந்தேன். ஒரு கதை பெருசுமாச்சு, நான் உங்களுக்கு படித்து காமிச்சேன், ஊசலாடம் உருவகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது மறக்கவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அது பிரசுரமாகலை. அந்த கதையை தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் எடுத்துக்கொண்ட கருத்து இப்போ இருக்கிற இதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கதையை எழுதினேன். கதைக்குள்ள போகலாம். எல்லாம் நல்லபடியாக நடக்குமா, கவலையை விடுங்க அப்படிங்கிற ஜூனியர் செந்தில் இதை நிம்மதியாக பார்த்தா அட்வொகேட் மேனகா. செந்தில் கிளையண்ட் கிட்ட வாங்க வேண்டிய கையெழுத்தெல்லாம் சரியாக வாங்கி அந்தந்த ஃபைலில் போட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துடுங்க. என்ன தான் மியூச்சுவல் டிவோர்ஸ் ஆனாலும் எதிர் வக்கீல் கேட்கும்போது அந்த பெண் ஷீகா தடுமாறக்கூடாது இல்லையா, அதனால் நீங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் தைரியப்படுத்தி என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு மேனகா அட்வொகேட்டாவோ அவங்க ஜூனியர்கிட்ட சொல்கிறான். வீட்டுக்குள் நுழைஞ்ச உடனே தன்னோட ரூமுக்கு போகிறா மேனகா. ஏதோ ஞாபகத்தில் ட்ரெஸ் எல்லாம் கூட கழட்டாமல் ஷவரை திறந்து சில்லுன்னு தண்ணி படுற மாதிரி நிற்கிறா. அப்புறம்தான் ஞாபகம் வந்தது, பாத்ரூம்குள்ளே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண நம்ம பாட்டுக்கு ஞாபகம் மருதியா குளிக்க ஷவரில் நின்றுட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்ப ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு தலையெல்லாம் துவட்டிட்டு திரும்ப சோஃபாவில் வேறு ட்ரெஸ் போட்டு சோஃபாவில் சுட சுட தக்காளி சூப் பண்ணியிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்கிற அந்த ஜானகி அம்மா, அவளோட உதவியாள், அவங்க சுட சுட தக்காளி சூப் கொடுக்குறாங்க. மிச்சமே வைக்காமல் சாப்பிட்றா. அவள் யாருன்னா குடும்ப நல வக்கீல், ஃபேமிலி கோர்ட்டில் தான் அவள் அட்வொகேட்டாக இருக்கா மேனகா. மேனகா அப்படியே உக்காந்த உடனே அப்படியே 20 வருஷம் முன்னாடி இப்போ இருக்கிற அவளோட கிளையண்ட்டு ஷீகா இருக்கா இல்லையா, அதோட நிலைமையில தானே நாம் இருந்தோம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிறான், ஒப்பிட்டு பார்த்துக்கிறான். ஏன் சில நாட்களாகவே இந்த ஷீகா வழக்கை நம்ம எடுத்ததுலேருந்தே அந்த ஞாபகம் தானே வருது. நம்ம கணவன், காதல் கணவனாச்சே அரவிந்த், அவனை பற்றின நினைப்பு தான் தோணுது. ஏன் பிரிஞ்சோம், ஏன் இது நாள் வரை அந்த மாதிரி நினச்சதே இல்லை, வேலைன்னு போயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறான். எத்தனையோ வழக்குகள் பார்த்துருக்கேன், நிறைய வெற்றிகள், சில தோல்விகள் கூட, கவுன்சிலிங்கில் சேர்த்து வச்ச வழக்குகள் கூட உண்டு. ஆனாலும் இந்த வழக்கை பார்க்கும்போது அவளுக்கு அவளோட கணவன் அரவிந்த் ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா ஷீகாவோட கணவன் ராஜேஷ் அவன் அம்மா பேச்சை கேட்டு அந்த படித்த மனைவியை வேலைக்கு போக விடாமல் ஏதேதோ டார்ச்சர் பண்ணி 1.5 வயசு ஆண் குழந்தையோட பிரிய நினச்சி அவங்க குடும்ப நண்பர் மூலமாக மேனகாவை தேடி வந்தாங்க. கவுன்சிலிங்கில் சரிப்பட்டே வரல 2 பேரும். கவுன்சிலிங் எவ்வளவோ 2-3 இது பண்ணி பார்த்தாச்சு கவுன்சிலிங்கோட சிட்டிங்ஸ். ஆனாலும் அவங்க 2 பேருமே சரிப்பட்டே வரல. ராஜேஷ் குடும்பத்தில் ஜீவனாம்சமாக ரொக்கத்தை பேசி இதோ நாளை ஃபைனல் ஆகிடும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஷீகா வீட்டில் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஷீகாவோட கணவன் பேசுகிறான். இப்போ பெட்டி பாம்பாக இருக்கான். அவன் அம்மா இவ ஒழிஞ்சா உனக்கு நல்ல பொண்ணா, குழந்தையோடு இருக்கிற ஒரு பொண்ணாவே கட்டி கொடுக்குறேன்டா, எதுக்கு கவலைப்படுற, அந்த குழந்தை தான் வேணுமா உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா, அந்த ராஜேஷோட அம்மா எப்படி பாருங்க பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அடக்கிடிச்சான். இல்லைன்னா அவன் இந்த குழந்தை வேணும் கஸ்டடி வேணும் அப்படின்ற மாதிரி, அட்லீஸ்ட் கஸ்டடி கொடுத்தாலும் பரவாயில்ல தன்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சிருக்கான். என்ன உலகம்டா சாமி அப்படின்னு நினச்சிக்கிறான் மேனகா. சூப் சாப்பிட்ட உடனே அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா கபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சிருது. ஜானகி அம்மா ஜானகிமா லஞ்ச் ரெடியா அப்படின்னு கேட்டுகிட்டே டைனிங் டேபிளில் உட்காடுறான். சாப்பிட்ட உடனே கை கழுவிட்டு தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் உலாவறான். அங்கேருந்த ஊஞ்சலில் லேசாக சாஞ்சு லேசான வேகத்தில் ஆடுறான். அப்போ தான் நினைப்பில் போய்ட்றா. அப்படியே மெதுவாக அரவிந்த், கொஞ்சம் மெதுவாக ஆட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு உள்ளே இருந்து மாமியார் குரல் கேட்குது. இதெல்லாம் பழைய நினைவுகள் நினச்சி பார்க்குறா. ஆமாம், உனக்கு ஊஞ்சலை ஆட்டி தான் தலை சுற்றும், உனக்கு என்ன மசக்க வந்தால் தலை சுத்த போகுது அப்படின்னு அவங்க மாமியார், மேனகாவோட மாமியார் கேட்குறாங்க. என் பிள்ளையை நீ நல்லாவே ஆட்டு வைக்கிற, ஊஞ்சலையும் ஆட்டு வைக்கிற, என் பிள்ளையும் நல்லா ஆட்டு வைக்கிற அப்படின்றாங்க.
மேனகா, நாளைக்கு காலையில் டாக்டர் கைனிக் டாக்டர் அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்கள் சீனியர்கிட்ட பெர்மிஷன் போட்டுட்டு நம்ம வந்து அங்கே விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் அவள் கணவன் வந்து அரவிந்த். அப்போ வந்து அவர் ஜூனியராக தான் இருந்திருக்கா, ஜூனியர் வக்கீலாக. மாதத்துக்கு ஒரு டாக்டர் விசிட்டு, டெஸ்ட்டு, மெடிசின்ஸு, அதனால் வர்ற சைடு எஃபெக்ட்ஸு அப்படின்னு நாட்கள் கழிஞ்சுட்டே இருக்குது. கணவன் அரவிந்த் முன்பு போல் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் கிடையாது. அதிக நேரம் பேசுவது கூட தவிர்க்கிறான். யார் என்னென்னமோ நினச்சி மனசை புழுங்கிட்டு இருக்கா. யாரோ சொன்னாங்கன்னு எந்த கோவிலையும் விட்டு வைக்கிறதில்ல. கணவர் மாமியார் எல்லாரும் சேர்ந்து திருக்கருகாவூர் போய் தரிசனம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து சந்தான கோபால கிருஷ்ணன் தரிசனம். அப்படியே வாரங்கள் மாதங்கள்னு உருண்டு ஓடுறது. 5 வருஷமாகியும் குழந்தை பிறக்காததுங்கிறது யார் தப்பு? எதுவும் புரியல. எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் எதனாலன்னு தெரியல. அரவிந்த் சிறு நாட்களில் அவங்க அம்மாவோட சென்னையிலேருந்து பெங்களூர் போய் செட்டில் ஆகிடுறாங்க. இவளை நீயும் வருகிறாயா என்று கூட கேட்கவே இல்லை. ஃபோன் கால்கள், மெசேஜ்கள் கொஞ்ச நாட்கள் கழித்து அதுவும் இல்லை. அதுவும் ஏதாவது வீடு சம்மந்தப்படுத்தி அது மாதிரி தான் இருக்குமே தவிர இவளை பர்சனலாக எதுவும் பேசி அந்த மாதிரி கிடையாது. 4-5 வருஷம் கழித்து சென்னைக்கு வந்து அந்த வீட்டை வந்து அவள் பேர்லேயே எழுதி கொடுத்துட்றான் அரவிந்த். அதோடு சேர்த்து 20 லட்சம் ரூபாயை வந்து அவளோட அக்கௌண்ட்டில் போட்டுட்டு எதுவுமே கேட்காம போட்டுட்டு போயிடுறான். சென்னையில் ஒரு வாரம் இருந்த போதும் அவன் வந்து வீட்டில் தங்கவே இல்லை, ஹோட்டலில் தான் தங்கியிருந்தான். மியூச்சுவலாக கையெழுத்து வாங்கி மியூச்சுவல் டைவர்ஸும் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி அவள் வந்து வக்கீல், கோர்ட்டு வேலைன்னு இருக்குது இல்லையா, அதனால் கோர்ட்டு வேலை, கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருஷங்கள் ஓடி போயிடுறது. கூட இருக்கிற இந்த ஜானகி மாமி தான் ரொம்ப வருஷமாக அவங்களுக்கும் யாரும் இல்லாததுனால மேனகாவோடைய தங்கியிருந்து ஒட்டின்ட்டாங்க. அரவிந்துக்கு இப்போ திருமணமாகி 10 வயசில் ஒரு மகன் இருப்பதாக தூரத்து உறவு கூட சொல்லின்னு இருந்தாங்க. அவளுக்கு அதுக்கப்புறம் அவன் ஞாபகமே வரல அவனுக்கு. ஷிகா கணவன் வந்து அரவிந்தை போலவே அந்த ஒரு ஆட்டிடியூட்ஸ்லாம் இருக்கிறதுனால அவனும் அம்மா பேச்சை கேட்டு ஆடிட்டுருக்கான். அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்து அவளோட கணவன் அரவிந்தை பற்றி ஞாபகம் வந்துருச்சு. எப்படி அப்பட்டமாக வந்து மேனகாவை வந்து பழி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த பெண்ணோட ஷிகாவுக்கு வந்து நாளையிலேருந்து விடிவு காலம் பிறந்துடும், டைவர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் எனக்கு என்ன ஆகும்? மீண்டும் வழக்குகள், சமரசங்கள் அதே தான் போயிட்டுருக்க போகுது. என்னோட விஷயத்தில் என் மேலே என்ன தப்பு இருக்குது? வாழ்க்கையில் அந்த 5 வருஷத்து சந்தோஷங்களை நான் மறக்கவும் தான் வேணுமா? அப்பப்போ நினைவு கொள்ளலாம், தப்பு இல்லை தான். ஏன்னா எனக்குன்னு வேற ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு மேனகா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு உற்சாகம் வந்த மாதிரி ஜானகிமா வாங்க நம்ம பார்க்குக்கு போய் காலார நடந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் மாற்ற ரூம்குள்ளே போகிறா. பீரோவை திறந்தா அரவிந்த் அவளுக்கு ஒரு கல்யாண நாளுக்கு வந்து வாங்கி கொடுத்த ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு சுடிதார், அது அவளுக்கு ஒரு செல்வார் குர்த்தி வந்து அந்த செல்வார் குர்த்தி ரொம்ப பிடிக்கும். அதை போட்டுக்கிறான். இதை தான் போட்டுக்கோயேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸே அவளை சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை போட்டுட்டு கூலாக வெளியில் வரா. அதான் என்னென்னா இப்போல்லாம் நிறையா இந்த மாதிரி விவாகரத்து வழக்குகள் நடக்குது. அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வந்து என்னென்னா மெயினாக ஒன்று சகிப்புத்தன்மை இல்லை, அடுத்தாவது வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு உண்டான சமயமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க 2 பக்கமுமே. இவங்க தான் தப்பு, அவங்க தான் தப்பு, பொண்ணு தான் தப்பு, பையன்தான் தப்புன்னு நான் சொல்ல வரல. தப்பு 2 பேர்கிட்டையும் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் உட்காந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும். பெரியவங்க வந்து அந்த தீர்வை தீர்த்து வைக்கிறதா இருந்தால் அவங்க இதில் கலந்துக்கலாம். இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட அந்த 2 பேரும் மட்டும் இருந்தாலே இந்த வழக்குகள் வந்து நிறைய விவாகரத்து வழக்குகள் கம்மியாகும்னு எனக்கு தோணுறது. நன்றி, வணக்கம்.